நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. அண்ணாமலை தன்னுடைய முதல் அரசியல் கூட்டத்தை நடத்தியிருக்கார். வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய கூட்டம் தானாலும் அது எப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறப்போதும் பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் எழுச்சியா இருக்கப்போதா வீழ்ச்சியா இருக்கப்போதான் பல்வேறு வகையான கேள்விகளுடன் சந்தேகங்களுடன் தான் நம்ம ஜோதிடர் ராபின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல் கூட்டம் நேற்று பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட வீத லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி 19 லட்சம் உறுப்பினர்கள், அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு புதிய கட்சி 38 நாள் 40 நாளுக்குள்ள அந்த அமைப்புக்கு ஒரு 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. முதல்ல நம்ம இந்த உறுப்பினர் சேர்க்கையில இருந்தே பேசலாம் நினைக்கிறேன். இந்த பயணம் எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினோன்னே 3 நாள்ல 1 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அவர் நடிகர் என்கிற அடிப்படையில் அது 1 கோடி பேர் இணைஞ்சாங்க. அண்ணாமலை அவர்களோட மெம்பர்ஷிப் அவர் எதிர்பார்க்குற 50 லட்சம்ங்கிறது எட்ட வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க 50 லட்சம் அப்படிங்கிறது தேர்தல் நேரம் வரும்போது எட்டிடுவாங்க. ஆனால் அவ்வளோ காலம் எடுக்கும். அது வந்து ரொம்ப வேகம் கிடைக்காது. விஜய் அவர்களுக்கு வந்து வேகம் கூடின கிரகம் ஆட்சியில் இருந்ததுனால கிடைச்சிது. அப்போ அவங்களுக்கு சுக்கிரனுடைய திசை, சுக்கிர திசையில் ஆட்கள் சரசரசரலாம் சேர்ந்துருவாங்க, எல்லோரும் கவரப்படுவாங்க. இப்போ இவங்க தொடங்கின நேரத்துக்கு இவங்களுக்கு சூரிய திசை நடக்குது. சூரிய திசையில் ஓடி சேராத ஆட்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சேருவாங்க. ஆனால் வந்து சேருகிறவங்க எல்லாருமே ஸ்டெடியாக நிற்கிறவங்களா இருப்பாங்க. இதே இதில் விஜய் பார்த்து அடி எடுத்து வச்சாலும் பக்குவமான அடியா. ஆமாம். இப்போ விஜய் அவங்களுக்கு வந்து சேருகிறவங்க இன்னும் ஒரு கவர்ச்சியை கண்டோன்னு மாறதான் செய்வாங்க. அதே இதில் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து சேர்ந்தவங்க வந்து இன்னொரு கவர்ச்சியை கண்டாலும் போக மாட்டாங்க. அது ஒரு விதம். அதனால் சில ஆட்கள் சேருகிறது வந்து அந்த தேர்தல் நேரம் வரைச்சில் அவங்க எதிர்பார்த்த ஆட்கள் சேர்ந்துடும். இப்போ இருக்கிற நிலையில் விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறதுல 10ல் 1 பங்கு தான் இருக்குது. ஒரு அங்கே 2 கோடி சில்லற பேர் வந்திருக்காங்கன்னா இங்கே 20 லட்சம் பக்கத்தில் வந்து 10ல் 1 பங்கு தான் இருக்குது. ஆனால் இது வளர்ந்து ஒரு நிலைக்கு எட்டும். ஆனால் 50 லட்சம் அப்படிங்கும்போது அவ்வளோதான். அதுக்கு மேலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டுறது. அவருடைய புதிய அரசியல் பயணம் அல்லது எழுச்சி அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருக்குன்னு அவர் ஜாதகப்படி இருக்கா? அவர் கவனிக்கப்படுவாரா தமிழ்நாட்டு மக்களால்? ஒரு மாற்றத்தை தருகிற அரசியல் எது அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த அரசியல் விதிகளில் கடகம் தான் ஒரு புது விதத்தை அறிமுகப்படுத்தும். கடகராசி தான் அவங்க தொழிலனாலும் சரி, கண்டுபிடிப்புகள்னாலும் சரி, வீடு அந்த வடிவமைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தணும்னா அது கடகம் தான் அறிமுகப்படுத்தும். அந்த விஷயத்தில் இப்போ அவங்க நாங்கள் எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஏற்கனவே நமக்கு பழங்காலத்தில் இருந்தது தான். அது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், ஏன்னா ஒரு புதுமைங்கிறதுனால. அது எப்படின்னா, இந்த 8 வருஷத்துக்கு ஒரே ஆட்சி காலங்கள் முக்காலத்தில் நீடிக்கும். 8 வருஷம். இந்த 8 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டங்கள் இருக்கும். சட்டத்தை விட அந்த நேரத்தில் இருக்கிற தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் சரியானதாக வரும். தலைவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை 8 வருஷம் ஒரு குரூப் ஆட்சியில் இருக்கும். அந்த 8 வருஷமும் வயசு அடிப்படையில் இருக்கும். வயசுனா புது தலைமுறை வந்துகிட்டே இருக்கும். அதிகாரம் ஒரே ஆட்சிக்கு ஒரு கையில் நிற்காது. 8 வருஷம் ஒரு குரூப் ஆட்சி பண்ணும். அது வயசு அடிப்படையில். இப்போ 10, 11, 12, 13, 14, 15 இப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே வயசு அடிப்படையில் தான் உள்ள எடுப்பாங்க. நாட்டில் இருக்கிற எல்லாரும் அதில் இணையலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு எத்தியோப்பியாவில் இந்த ஆட்சி இருக்கும் நாட்டில். அதில் அது எப்படின்னா, இப்போ ஒரு 8 வருஷம் ஒரு குரூப் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தால உடனே இன்னும் தேசத்தில் உள்ள எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து பயிற்சி கொடுப்பாங்க 8 வருஷம். இந்த 8 வருஷம் போன உடனே அடுத்த வயசு அடிப்படையில் வரிசையாக இருப்பாங்க. அவங்க உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்போது பழைய மக்கள் அவ்வளோ வெளியே போயிடும். 8 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த பழக்கம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அதான் தலைவர். அப்போ இவங்க வந்த இந்த அறிமுகம் வந்து நாங்கள் அவ்வளோருமே தலைவர்கள்னா தலைவருக்கு தெரிகிற எல்லாமே அந்த தொண்டர்களுக்கும் தெரியும். அதை எஜுகேட் பண்றது. அவரே சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகணும், நம்ம ஒரு பயிற்சி முகாம் இருக்கு அப்துல் கலாம் பேர்ல பயிற்சி எடுத்துக்கங்கிறாரு. அந்த இடம் தான் நீங்க இப்ப சொல்றீங்க.
கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வைக்கிறது. பட் அந்த அளவுக்கு அவர் தெரிய வைத்தாலும் விஜயை வீழ்த்துகிற ஆற்றல் இருக்குமா அண்ணாமலை அவர்கிட்ட? ஏன்னா 31 ஆட்சி மாற்றம்ங்கிறார் அவர். இது எப்படின்னா, இப்போ சூரியனுடைய திசை தான் இவங்களுக்கு நடக்குது. இந்த சூரியன் அவருக்கு சுக்கிரன் நடக்குது. ஒரு வகையில் சூரியனை பார்த்தா சுக்கிரனை விட பலத்தாள், அரசியல் அனுபவம், அரசியல் நடத்துறது, பண்பு பண்பாடு எல்லாம் உள்ளவங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு குடும்பத்தை நடத்துகிறதுக்கோ ஒரு நாட்டை நடத்துறதுக்கோ தேவையான எல்லாம் உண்டு. சரி, இது ஏற்றம் அடைஞ்சு கிரீடம் சூட போகுதா, இல்லைன்னா நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு அப்படியே அமைய போகுதா? அவர் அதே மாதிரி கவனிக்கப்பட்ட வெற்றி என்பது இல்லை. என்னுடைய கேள்வி சுருக்கமாகவே வந்துடுறேன், நீங்க சொன்ன பதில இருந்து எடுத்துக்கிறேன். அண்ணாமலை சீமானா இருக்க போறாரா விஜயா இருக்க போறாரு? இப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் இருப்பார். ஓகே, என்னன்னா சீமான் இதுவரை எந்த ஒரு பேருக்கு நடுவுலன்னா அதிமுகவும் திமுகவும் இருந்தபோது தேமுதிக விஜயகாந்த் இருந்த மாதிரிங்கிறீங்களா? அந்த இடம் நோக்கி நடத்துறீங்களா? அது எப்படி நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ சீமான் பயங்கர புரட்சியாளர். நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஆனால் சரியான முன்னெடுப்புகள் உள்ளவர். ஒரு சீட்டு வரை ஜெயிக்காதவர் அவர். அப்போ இவர் அப்படி ஜெயிக்காத கூட்டத்திலே இல்லை. அதுலேயும் வரமாட்டார். ஆமாம், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. சரி, ஆட்சி ஏறுகிறது தான் உங்களுக்கு முக்கியமா, சமூகத்தில் ஒரு மது இல்லாத உலகத்தை உருவாக்குறது தான் முக்கியமா அப்படின்னு பார்த்தா இவங்க எடுக்கிற எடுப்புல வெற்றி பெறுவாங்க. முன்னெடுப்புகள்ல வெற்றி பெறுவாங்க. தேர்தல் ரீதியான வெற்றி தள்ளி போகலாம். தள்ளி போகுமா, தவிர்க்கப்பட்டிருக்கும்? தள்ளி தான் போகும். அந்த வெற்றி தள்ளி போய் 3 இளைஞர்கள் இருக்காங்க. ஒன்று விஜய், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று அண்ணாமலை. இந்த 3 இளைஞர்களை சுற்றி தான் இனி தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்க போதா? அப்படி இருக்க போதா இந்த 3 ஜொலிக்க போறது யார்? இனி 3 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு தடவை ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க. ஸ்டாலின் அவங்க உள்ள வர வேண்டியது இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இவங்க 3 வரான்னு தீர்மானிக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் முடியலை. அப்போ அடுத்த தேர்தலில் உள்ளக்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த தேர்தல் வர போகுமா என்னதானே தெரியாது. ஏன்னா இந்த ஆட்சி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலவரப்படி 1.5 வருஷத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாமலை ரீஎன்ட்ரி அது ஒன்று பண்ணுவோம். விஜய் ஆட்சி 5 ஆண்டு நீடிக்குமா? அது ஒரு தனி வீடியோ. நம்ம அடுத்தது இந்த வீடியோட தொடர்ச்சியாவே அது பேசுறோம். அப்பதான் சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். இவன் இந்த தகவலுக்கு வந்துடும். 3 பேர்ல 3க்கும் இடையில தான் போட்டி இருக்க போதா? அதாவது அது பைபோலர் பாலிடிக்ஸா மாறப்போதா? 2 பேருக்கு இடையிலான போட்டியா மாறப்போதா? விஜய், உதய், அண்ணாமலை இந்த 3 தரப்புக்குமான போட்டி நீங்க உங்க கணிப்புப்படி அது 31, 35, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்தோ 10 ஆண்டுகள் கழித்தோ இப்படிதான் இருக்க போதா? ஆமாம், இதுக்கு கூட சீமானும் வருவார். சீமான் இதுக்குள்ளே வராமல் இருக்க முடியாது. சீமானுடைய கட்சி இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் வளரதான் செய்யும். இந்த நிலையெல்லாம் பார்த்த சிலவர் தமிழ் பற்று உள்ளவங்க அவரை விட்டு வரமாட்டாங்க. இன்னொன்று இளைஞர்கள் நிறைய பேர் அந்த பக்கமும் இருக்கிறாங்க. இனி அவர் கட்சியை கொஞ்சம் புதுப்பிப்பார். யாரு? மறுகட்டமைப்பு செய்வார். அதுக்கான விதி அவருக்கு இருக்கு. யாருக்கு? சீமானுக்கு இருக்கு. அதுல இவங்க 3 பேர்ல இவங்க 3 பேரும் தானா அப்படின்னா இவங்க 3 பேரும் தான். இன்னும் யாராவது இதுக்குள்ள வர்றதுக்கு சினிமா பிரபலங்கள் வந்தாலும் தனியா நிக்க முடியாது. தனியா இந்த 3 பேரை சார்ந்து தான் நிக்க முடியும். இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்க்கு இதுக்கு கூட வந்தாலும் ஃபேஸ் வேல்யூ யாருக்குமே இல்லை. அதில் இல்லை. புதுசாக யாரை கொண்டு உட்படுத்தினாலும் அது பழைய மாட்டு வண்டி மாதிரி. இப்போ எல்லாம் ஜெட்டில் போகிறாங்க. அது பழைய மாட்டு வண்டி மாதிரி வழக்கொழிஞ்சு போன மாதிரி அது போயிடும். ஆனால் அதை வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்க புதுப்பித்து எடுத்து கொண்டு வந்தாலும் இவங்க 3 பேருக்கு முன்னாடியே நிற்க முடியாது. இந்த 3 களம் தான். இந்த முத்தரப்பு போட்டிகள் தான் இனி எதிர்காலத்தில் நிற்கும். இதில் இப்போது பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சனி திசை போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் வேகம் குறைஞ்சி தான் போகும். கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். வேகம் குறையும், ஸ்டெடியாக இருக்கும். இப்போ இதில் சூரியனுடைய திசை போயிட்டு இருக்கிறது அண்ணாமலை. இனி அந்த விஜயனுடைய பலகீனங்கள் அவ்வளவையும் இந்த டிசம்பருக்கு பிறகு அண்ணாமலை ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவார். அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா
இப்போதைக்கு இதில் இருக்க கொஞ்சம் நல்ல மக்கள்லாம் இவர் பக்கம் சாயும். இப்போ எடுத்த உடனே இவர் நெகட்டிவை உருவாக்கிட்டாருன்னா இவருக்கு மேலே வந்து ஒரு நல்ல தலைவருக்கு பண்பு இல்லாதது மாதிரி எதிர்மறைத்தன்மை வந்துடும். தான் இவரை எதிர்பார்க்கிறாரு. அது விமர்சிச்சுட்டாருன்னா விஜய் பக்கம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸால அண்ணாமலை புறக்கணிக்கப்பட வாய்ப்பு. சாமர்த்திய ஆட்டம் தான் ஆடுறாரு. நல்ல சாமர்த்தியம். என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையில் இந்த உலகத்தை கையில் கொடுத்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னாலும் அழகாக பண்ணுவார். யாரையும் பாதிக்காமல் அந்த ஒரு சுத்தம் பண்ணி கொண்டு வரணும். மது போதை தான் நாட்டை அழிக்குதுங்கிற ஒரு அறிவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க நாட்டை நடத்துறதுக்கு சிறந்தவர்கள்னு அந்த காலத்து சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அவர் கரெக்டாக அதை எடுத்திருக்கிறார். ஒரு குடும்பம் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள் கூட மது ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வேற யாருமே பண்ணாதது அண்ணாமலை பண்ணிட்டாருன்னு வகைப்படுத்திட முடியுமா? அவருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம கொடுக்குறோமா? அந்த இப்போ என்னன்னா இந்த காலத்தில் கஞ்சா என்னென்னலாமோ இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறது இதுவரை இல்லாத காலத்தில் இப்போ அதிகமாக கெட்டு போகிறது, நடு ரோட்டில் கலவரம் பண்ணுறதெல்லாம் இந்த காலம். அப்போ இதை ஒழிக்கணும் அப்படிங்கும்போது இவர் எடுத்திருக்கிற முதல் மாநாடே முதல் இடத்திலேயே அவர் வெற்றி தான். அது ஒரு பொள்ளாச்சி அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் சார். மதுவை கையில் எடுக்கிறார். நீங்கள் ஒரு ஜோதிடர், வழக்கமாக நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய டீகோட் பண்ணி பேசுவீங்க. விஜய் அவர்களோட இருக்கிற இந்த வெற்றிக்கு காரணம் அவரோட இருக்கிற ஜோதிடர் அப்படிலாம் சொல்லுவீங்க. பொள்ளாச்சி அவர் தேர்ந்தெடுத்த ஜாதக ரீதி அதாவது பின்னாடி இருக்கும்னு நம்புறீங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? அல்லது பொதுவாக அவர் கொங்கு மண்டலத்தில் வலுவா இருக்காங்கிறதுனால தேர்ந்தெடுத்திருப்பாரா? ஏன்னா அவங்க இப்போ ஒரு விஷயம், அவங்க வந்து அந்த ஏரியாவில் பிரபலமானவங்கிறதுனால வைக்கலாமே ஒழிய இந்த அடிப்படையில் அதில் முதல் கூட்டம்ங்கிறதுனால. ரெண்டாவது ஒரு அண்ணாமலையை நம்பி ஒரு கூட்டம் அரசியல்ல ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் கிட்ட இருந்தோ திமுக இருந்தோ அண்ணா திமுக இருந்தோ ஒரு கூட்டம் ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா அவர்களுக்கான எதிர்காலம் இருக்குமா? அவரை சார்ந்தவங்களுக்கு, அவரை கூட நம்பி போறவங்களுக்கான எதிர்காலம் உண்டு. முதல்ல இப்போ அவங்க கூட சேர்றவங்க எல்லாருக்குமே அரசியல் அறிவு உள்ளவங்க தான் போவாங்க. அரசியல் அறிவு இல்லாத யாருமே அண்ணாமலையை கவர முடியாது. ஒரு கவர்ச்சி வேணும்னா அதுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அதனால இப்போ உண்மையில எனக்கு கன்னடம் தெரியாது, என்ன ஒரு கன்னட தலைவரால் இருக்கவே முடியாது. அவன் அரசியல் தெரிந்தவர்களே இவர் வசியப்படுத்திடுவார். இப்போ அதே மாதிரி நீ 5 வருஷம் விஜய் கட்சியில உறுப்பினர்கள் சேருகிறது கஷ்டம். அவர் நடிப்பை விட்டாச்சு. நடிப்பை விட்டதுனால ரசிகர்கள் புதுசா வந்து கட்சியில சேருகிறது அந்த தன்மை குறையும். சரி, அங்க குறைந்தாலும் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த இடத்தை அண்ணாமலை அடையணும்னா அங்கிருந்து கொஞ்சம் இளைஞர்களை ஈர்க்கணும். அதெல்லாம் நடக்குமா எதிர்காலத்தில் அவருக்கு? நடக்கும். என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியில ஊழல் செய்தாலும் நிறைய குற்ற செயல்கள் நடக்கும். இந்த குற்ற செயல்கள் நடக்கிறதெல்லாம் இவர் வெளிக்கொண்டு வர இவர் பக்கம் மக்கள் பிடித்தத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் வருமே ஒழிய ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்யாம அந்த உருவத்தை காட்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு யாருக்கும் பிடிக்காது. இப்ப விஜய்க்கு எதிராக களமாடுறதுல 2 பேர்ல யார் சோபிக்க போறாங்க? அது உதயநிதியா அண்ணாமலையா? நேருக்கு நேர் பேசுறதுல உதயநிதி பயங்கர ஆளு. நேருக்கு நேர் எதையும் பார்க்க மாட்டார், நேருக்கு நேர் பேசிடுவார். இவருக்கு ராசி அப்படிப்பட்ட ராசி உதயநிதிக்கு. அதுவும் அந்த நட்சத்திரம் அப்படிப்பட்ட நட்சத்திரம் மிருகசிரீஷத்தில் பிறந்திருக்கு. எதையும் நேருக்கு நேர் பேசிடுவார். இதே இதில் அண்ணாமலை ஆதாரத்தோடு எடுத்து வைப்பார். அவர் அந்த பேசிடுவார், அரசியலாக பேசுவார், ஒரு தரவு அரசியலாக பேசுவார். ஆமாம், கரெக்டாக எடுத்து வச்சுருவார். இந்தந்த நாளில் இந்தந்த இடத்துல இப்படி இருக்குங்கிற அந்த புள்ளி விவரத்தோடு அடிச்சிருவார். அப்போது இவங்க எடுத்த உடனே அடின்னா மறு அடி விழுந்துடும். அவர் அப்படி இல்லை, அடி வாங்கிட்டு பின்னாடி போய் எடுத்துட்டு வந்து நான் பார்ப்பானி காட்டுவார். கொஞ்சம் லேட் பண்ணுவார். இவருக்கு லேட் ஆகாது, உடனே நடக்கும். சார், இப்போ நிறைவா ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்களுடைய புதிய இயக்கம் அது கட்சியா மாறப்போகுது 4-5 மாதங்கள்னு சொல்லிட்டாரு. அதனுடைய போக்கு எப்படி இருக்க போதா சொல்றீங்க? நிறைவான கேள்வி. இப்போ நிறைவான கேள்விக்கு இவங்களோட பெரிய தலைவர்களுடைய சப்போர்ட்டு இவருக்கு கண்டிப்பாக தேவை. அண்ணாமலை ஒரு 5 பெரிய லீடராது இவர்கிட்ட வந்து சேரணும். பிற கட்சிகள்ல இருந்து இல்லைன்னா பிற கட்சியே வந்து இவர்கிட்ட சேரணும். அணி சேரணும். அணி சேர்ந்தா இவங்க 2031 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க. நீங்க சொல்ற 5 அணி சேர்க்கை என்பது இன்னொரு மறைபொருள்ல கூட ஒன்று பேசப்பட்டு வருது சார். ஓபிசி அணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ண போறாங்க. அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக முக்குலத்தோருக்கு அவரே அதிமுகக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்பட இல்லைங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கு
இவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அப்போ அந்த சமூக ஜாதிய கணக்கெடுப்பு சோசியல் இன்ஜினியரிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வலுவான அணி ஆயிரும் அப்படின்னு ஒரு பார்வை அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. அப்படி கூட அந்த ஜாதக பலன்ல இருக்கா? இந்த பேரோட கைகோர்க்கிற மாதிரி இருக்கா? இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு திறன் இருக்கு. இந்த திறனையும் கொண்டு ஜெயிக்கணும்னா அதுக்கு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் அடிப்படையில் இவங்க சேர்ந்துருவாங்க. 5 கட்சிகள் இவரோட சேர்ந்துன்னா இவர் ஜெயிச்சிருவார். உங்க அணி ஜெயிச்சிடும். தனிமையா நின்று ஜெயிக்கிறது அது சாத்தியப்படும். ஆனா இவர் பேசக்கூடிய பேச்சுகள், இவர் செயல்பாடுகள் அடிப்படையில் ஒரு அணியை கட்டமைக்க முடியுமா? அது கட்டமைப்போம். இப்போ சூரியனுடைய திசை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ அது கரெக்டாக இப்போ சிம்மத்தில் தான் 1.5 வருஷம் இருக்க போகுது. இந்த 1.5 வருஷத்தில் விஜய் கட்சி அடுத்தது 1.5 வருஷம் ரொம்ப ஆட்டம் காணும். தாண்டி அந்த காலகட்டத்தில் இவருடைய கட்சி ஸ்டெடி ஆகும். இன்னும் 1.5 வருஷத்தில் நல்லா ஸ்டெடி ஆயிடுவாங்க. அதற்கு அப்புறம் கொஞ்சம் விழ ஆரம்பிக்கும். அதாவது இனி 2029க்கு மேலே கொஞ்சம் டவுன் ஆகும். ஆமாம், அந்த விறுவிறுப்பு இப்போ இருக்கிற ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அந்த நேரத்தை என்ன இது மேலே மலர்ச்சியை நோக்கி போகலை, அது அடைவு நோக்கி போகுது. அடைவு நோக்கி போனால் நாம் என்ன சொல்ல வர்றேன்னா, இதனால எல்லாரும் சோர்ந்துடாதுங்க. இதை பார்க்குறவங்க யாரும் இப்படி தான் போகுது, அதனால் நமக்கு இது இல்லையா அப்படின்னு யாரும் சோர்ந்துடக்கூடாது. அது எங்கே விழுதோ அந்த இடத்துல ஒரு 5 கட்சிகள் இணையும் அந்த இடத்துல தான் அது நிக்குது. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அது கடந்த காலங்களில் ஒரு அணியை உருவாக்க முடிஞ்ச ஒரு நீங்க 24 நாடாளுமன்ற தேர்தல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுகவிலே அலையன்ஸ் உருவாக்க முடியல. ஆனா அண்ணாமலை ஒரு அலையன்ஸை உருவாக்கி காட்டினார். அதுல பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி, பல கட்சிகள் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவார். அந்த கூட்டணியால் வலிமை பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றீங்க. ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா, இவரை நம்பி வருகிற அளவுக்கு இவரை பலப்படுத்தணும். அப்போதான் அந்த அணிகள் வந்து சேரும். அந்த நிலையை இவர் கொண்டு வந்துட்டாருன்னா அடுத்தது 2031 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு அணியாக. ஆமாம், அந்த இடம் முக்கியம். ஆமாம், அடிக்கோடி ஒரு அணியாக தனியாக நின்னால் இன்னொரு சீமானா மாறிடுவாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.